ஒரு காதல். கயல், ஏய் கயல், ஏய் கயல், இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? எந்திரி, மணி 5 மணி ஆச்சு. எந்திரி, காலைல ட்ரைனிங் இருக்கு. நீ பாட்டுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்க. இப்படி தூங்கினா எப்படி ட்ரைனிங் ரெடி ஆகிறது? எந்திரி. இதுல வேற நீ ஜெயிச்சு மெடல் வாங்க போற இல்ல? இந்த லட்சணத்துல மெடல் வாங்கி என்கிட்ட குடுக்கறேன்னு சொல்ற. எனக்கு என்னமோ ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கும்னு தோணுது. என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா எல்லாரும் முழிச்சிருவாங்க. யாராவது பார்த்தா சிக்கல் ஆயிடும். இவ வேற எந்திரிக்க மாட்டேங்கிறா. என்ன பண்றது? மழை பெய்யற மாதிரி இருக்கு. நான் நனைஞ்சிட்டேனே. ஆமா, மழை தான் பெய்யுது. கொடவேன் எடுத்துட்டு வரட்டுமா? உன்னெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. விடிய போகுது. முதல்ல எந்திரிச்சு கிளம்பு. ஹலோ, நீங்க எதுக்கு ஏன் ரூமுக்குள்ள வந்தீங்க? ஹலோ, இந்த பாரு, நான் ஒன்னும் ஒரு ரூமுக்குள்ள வரல. நீ தான் ஏன் ரூமுக்கு வந்திருக்க. ஏய், இந்நேரம் உன் ரூம்ல நீ காணும் தேடுவாங்க. ஆமா, அப்படின்னா நான் எப்படி இங்க வந்தேன்? எதுக்காக என்ன இங்க தூக்கிட்டு வந்தீங்க? எனக்கு தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்து என்னமோ பண்ணிருக்கீங்க. ஓ மை காட், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே. இந்த பார், எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாம மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. இல்லனா அவ்வளவுதான், அப்படியே போட்டுருவேன் நான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடிக்க வரீங்களா? நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். நீங்க எதுக்காக என்ன உங்க ரூம்ல தங்க வச்சீங்க? நான் மீட்டு போட்டு உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. உங்களை நம்பி ட்ரைனிங்க்கு வந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? ஏய் லூசு, நீயா தான் இங்க வந்த. நான் உன்னை போக சொன்னா நீ போகவே இல்ல. நீயா தான் இங்க படுத்து தூங்கிட்டு இருந்த. உங்க கதைய வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க. எனக்கு என்ன ரூம் இல்லையா? நான் எதுக்காக இங்க வந்து தூங்கணும்? சரி, அப்படியே இருக்கட்டும். நான் இங்க தூங்குனா நீங்க வேடிக்கை பாப்பீங்களா? என்ன அனுப்ப வேண்டியதானே? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல. நீங்க தான் ஏதோ பிளான் பண்ணி என்ன இங்க வர வச்சிருக்கீங்க. என்ன எதுக்காக இங்க வர வச்சீங்க? நமக்குள்ள அப்படி என்ன நடந்தது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். பாரு, நீ திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நீயா தான் இங்க வந்த. நீ தான் இங்க வந்து படுத்து தூங்குன. பார், ஒழுங்கா சத்தம் போடாம இங்க இருந்து கிளம்பு. நீ ரூம்ல இருக்கிறது யாராவது பார்த்தா தப்பாயிடும். ஓ, எல்லாத்தையும் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம மூடி மறைக்க பாக்குறீங்களா? நீங்க என்னோட ஆபீசர்னா என்ன வேணா பண்ணலாமா? இதுதான் நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்கிற லட்சணமா? நான் விட மாட்டேன். இப்பவே உங்களை என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. ஏய் ஏய் நில்லு. ஏய் நில்லுங்கறல்ல. லூஸ் மாதிரி எதையாவது பண்ணி தொலைச்சிராத. ஓ, என் கையை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? இப்பவே இப்படின்னா நேத்து நைட்டு இப்படிதானே என்கிட்ட வயலண்டா மூவ் பண்ணிருப்பீங்க. ஏய் விடுங்க, முதல்ல என் கையை விடுங்க. ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. சத்தம் போட்டு அப்படியே கொன்னுடுவேன். முதல்ல அமைதியா நான் சொல்றத கேளு. அப்பதான் இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு புரியும். இன்னும் என்ன நடக்கணும்? நீங்க இப்படி என் கையை பிடிச்சி இழுக்கும் போதே நீங்க எப்படிப்பட்ட ஆளு, நைட் இங்க என்ன நடந்திருக்கோன்னு என்னால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. என்ன விடுங்க, நான் வெளியில போய் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். ஏய் இந்த பார், உன்னை இப்படி அனுப்புறதுக்கு நான் என்ன பழைய சூர்யா நினைச்சியா? நான் ஏற்கனவே உன் விஷயத்துல அனுபவப்பட்டவன். அதனால இனி அப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் பண்ணவே மாட்டேன். நீ என்ன நினைச்சாலும் நீ என்ன டேமேஜ் பண்ண முடியாது. இந்த பாரு, நைட் இந்த ரூம்ல நடந்தது எல்லாத்தையும் நான் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு அப்புறமா நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா செஞ்சுக்கோ. புரியுதா? அதுக்குள்ள அவசரப்பட்டு உன் பேரை நீயே கெடுத்துக்காத. இல்ல, நீங்க சீட் பண்ணிருப்பீங்க. ஏதாவது பேசுன கொன்னுடு. அப்படியே நிக்கிற.
உங்களுக்குள்ள இப்படி ஒரு உருவம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. தப்பு பண்ணது இல்லாம அத வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆனாலும் நீங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா நான் உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என் மானம் போனாலும் பரவாயில்ல, நான் உங்களை பத்தி வெளியில சொல்லியே தீருவேன். பாரு, நானா இப்படி எல்லாம் பண்ண என்னால நம்பவே முடியல. எப்படி நம்ப முடியும்? உன்னை யாரோ பிளான் பண்ணி போதை ஏத்தி விட்டுருக்காங்க. நீ அந்த போதையில என்ன பண்றேன்னு தெரியாம பரம்பரை குடிகாரி மாதிரி நல்லா ரகலை பண்ணி வச்சிருக்க. பார்த்தல? இப்ப புரிஞ்சுதா யார் மேல தப்புன்னு? இப்ப சொல்லு, உன் லட்சணத்தை நீயே போய் வெளியில சொல்ல போறியா? ஏய், நீயே இங்க வந்து நான் சொல்ல போகாம இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்கிட்டு என்ன குத்த சொல்றியா? நீ இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு கேப்பன்னு முன்னவே யோசிச்சுதான் நான் முன்னெச்சரிக்கையா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லனா இந்நேரம் நீயே என் மானம் மரியாதை அத்தனையும் வாங்கியிருப்ப. ஐயோ சாரி சார், இதெல்லாம் அந்த மும்பைக்காரியால வந்ததுதான். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை நான் களத்துல சந்திக்கிறேன். நீ அவளை களத்துல சந்திக்கிறது இருக்கட்டும், காலையில ஒழுங்கா நீ ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணும். அதனால யாரும் உன்னை தேடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பு. நீ நல்லா மகராசியா இருப்ப. ஏய் நிஷா, என்னடி உன் கூட என்ன வாக்கிங் கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து சூர்யா சார் ரூமையும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க? இல்லடி, சூர்யா சார் ரூம்ல இருந்தா வாக்கிங் வருவாரு. வாக்கிங் வந்தா அவர் கூடயே போயிடலான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நானு கட்டுதான். நைட் எங்க போனேன்னு கேட்டா எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. ஓகே சார். ஆனா நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது சார். அது என்னோட தப்பு தான் சார். ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கிறவரை நான் சந்தேகப்பட்டுட்டேனே. நைட் அடிச்ச மப்பு இன்னும் உனக்கு இறங்கலன்னு நினைக்கிறேன். உன்னோட குரு பக்திய நான் மெச்சுறேன். நீ அமைதியா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ. நான் போயிடுறேன் சார். என்னால உங்களுக்கு எந்த கலங்கமும் வராது. ஆனா நீங்க என்ன மன்னிச்சிருவீங்களா சார்? வேற என்ன பண்ணி தொலைகிறது? நீ கிளம்பு. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் சார். நான் வரேன். இத பாரு, இனிமே நீ எதை குடிச்சாலும் அது என்னன்னு பார்த்து குடிக்கணும். என்ன? கிளம்பு. ஓகே சார். தேங்க்யூ சார். இப்படியே போனா ரூம்ல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். யாராவது கேட்டா நைட் லேட்டா வந்தேன், காலையில 7 எழுந்து வாக்கிங் போயிட்டேன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். நிஷா, என்னடி குடிச்சிட்டு மட்டையா இருப்பான்னு பார்த்தா அவ சூர்யா சார் ரூம்ல இருந்து வர்றா. இந்நேரத்துக்கு இவளுக்கு அவரோட ரூம்ல என்ன வேலை? என்ன நிஷா ஒன்னும் புரியாத மாதிரி கேக்குற?